தண்ணி தாங்க வரும். தண்ணி இடத்தையே காமிச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு. அதுதான் நல்லா. நான் உள்ள இங்கே மேலே இருக்கு. மேலே போகுது. அதான் இருங்க. ஓ இருக்குப்பா, உள்ள இருக்கு, உள்ள இருக்கு, உள்ள இருக்கு. ஓ குட்டியா பிளேஸ் இருக்கு. ஓ இதுதான் இதுதான் லாஸ்ட் எண்டு மக்களே. இதுதான் யோகா, யோகா மாஸ்டர், யோகா பாஸ், யோகா டான். காலையிலே வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடுறானுங்க. சரியா, அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அந்த மாதிரி இல்லை. லெஃப்டில் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு இடம் இருக்குது, லெஃப்ட் சைடில் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு இடம் இருக்குது. மக்களே இப்போது மூணாறுலேருந்து கிளம்பிட்டோம், தேனிக்கு போயிட்டுருக்கோம். தேனி போகிற ரூட்டில் அது அப்புறமா போகும்போது என்னென்ன பிளேஸ் இருக்குது அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் தேனிக்கு போய் ரீச் ஆக போகிறோம். அவ்வளோதான், என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம். சரியா, அப்புறம் செம வெயிலுங்கிறதுனால முடியல, டிஷர்ட் மாற்றிக்கிறேன். கைஸ் இப்போ நான் போயிட்டுருக்க ரூட்டு சின்ன கனல் ரூட். எவ்வளோ அழகாக இருக்குன்னா இடம் பார்க்குறதுக்கு அபாபாபா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் அப்படியே அதை அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த வீடியோவை. கேப், அதுதான் கேப், தெரியுதா? இது தான் முன்னாடி போடுங்க. வரேன், இதுதான் கேப். சில்லுன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் கேப் வியூ. பாருங்கள் அங்கே இருக்குல்ல, அதுதான் கேப் வியூ. அங்கே அது சூப்பராக இருக்குது பிளேஸு. ஆக்சுவலி நாங்கள் சீசன் டைமில் வர்றோம் ஆச்சா. சீசன் டைமில் வர்றதுக்கு எனக்கு அந்த டைமில் டைம் இல்லை வர்றதுக்கு. மெயின் திங் அது தான் ஆச்சா. நீங்கள் கமெண்ட் அடிக்கலாம் சீசன் டைமில் போங்கன்னு. பட் சீசன் டைமில் நான் பிஸி, வேலைகள் அது இது கிளைண்ட்டு மீட்டிங் அது எல்லாம் இருக்கும். ஸோ அந்த டைமில் முடியல. இப்போது வந்திருக்கேன், பார்க்கலாம். மறுபடியும் சீசன் டைமில் வந்து மேலே போகலான்னு நினைக்கிறேன். மறுபடியும் சீசன் டைமில் வரோம். வெயில் இருந்தால் என்ன, நாங்கள் வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஓ பாருங்கள், ஓ இங்கே பாருங்கள், மேலே போகிறதுக்கு இடம் இருக்குது. கேவ் இருக்குது. இது தெரியாமல் போச்சு. ஓ இது தான் அந்த கேவ் மக்களே. டார்ச் அது தான் சொன்னேன், டார்ச் எடுத்துன்னு வரல மக்களே. நான் வீட்லேயே யோசித்தேன் டார்ச் எடுத்துன்னு வரணும் மாதிரி இருந்துச்சு. பாருங்கள் கேவு எப்படி இருக்குது. உள்ளே போகலாம். இல்லை இன்னும் இங்கே இருக்குது. கொடு, இது பார்க்க வச்சு போகலாம். பார்க்கலாம். இல்லை இவ்வளோ தான் கேவே இவ்வளோ தான்ப்பா. நான் ஏதோ பெருசாக வச்சேன் பெரிய கேவ் இருக்கும்னு. இல்லை கண்ணில் பொழிச்சு நடிச்சு தெரியல. 2 நிமிஷம் ஆச்சுன்னா ஏதோ பாருங்கள் மக்களே, கேவ் இத்தனோட தான் கேவ் இருக்குது. நான் உள்ள இங்கே மேலே இருக்கு, மேலே போகுது. அதான் இருங்க, எனக்கு பளிச்சுன்னு வெளிச்சம் பத்த மாட்டேங்குது, வெளியே பார்க்கல. இருங்க மக்கள் போகிறேன். ஓ இருக்குப்பா, உள்ளே இருக்கு, உள்ளே இருக்கு, உள்ளே இருக்கு. ஓ குட்டியா பிளேஸ் இருக்கு. ஓ இது வரைக்கும் மட்டும்தான். உள்ள பூச்சி கீச்சி எல்லாம் இருக்கு. இருங்க, எனக்கு இந்த வியூ ரெடி ஆயிடுச்சுன்னா நான் உள்ளே போய் எடுத்து தரேன். என்னால் போக முடியும். இல்லை அவ்வளோதான் பிளேஸ், அவ்வளோதான். எண்டு அவ்வளோதான். எண்டு எதுவும் இல்லை. அது ரெக்கார்டு இருக்கா? அது இல்லை. இதுதான் இரு நான் ரெக்கார்ட் ஆகுது. இதுதான் லாஸ்ட் எண்டு மக்களே, அவ்வளோதான். நான் என்னென்னோ பயந்துட்டேன் ஆக்சுவலி, பெருசாக இருக்கும்னு. இது பவால் அந்த மாதிரி இன்னும் பெருசாக இருக்கும்னு நினச்சேன். இங்கே பாருங்க இதெல்லாம் இருக்கு. பெருசா இந்த சைடு இருக்கா? இல்லை
மேலே பாறை எல்லாம் லாக் ஆயிடுச்சு வந்து. ஆமாம் அதில் வழி இருக்கா இருக்கு, போய் பார்க்குறேன். இருங்க மக்களே. இல்லை அவ்வளோ அப்படியே எண்ட் ஆயிடுச்சு. இல்லை மேலே வழி இருக்குது ப்ரோ. இருக்கா? ஆமாம். லைட் இல்லையே. என் காமி இந்த சைடு எனக்கு இருட்டாயிடுச்சு, ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. ஓகே காய்ஸ் உள்ளே போனோம். எங்கே காமி? பார்த்து தலையை பார்த்து. இல்லை அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். அங்கே விழுந்து லாக் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம் பா பா. இது மட்டும் தான், இவ்வளோ தான் இருக்குது. இன்னும் பெருசாக இருக்குமோன்னு நினச்சேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். சாரி சார், இதை விட பெருசாக இருக்கும்னு யோசித்தேன். அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக மேலே வரைக்கும் போகலான்னு வச்சேன். இல்லை பார்க்கலாம். ஆக்சுவலி அப்படியே உள்ளேருந்து கூட்டிகிட்டு மேலே வரைக்கும் போகும்னு நினச்சேன். பட் என்னென்னா சென்டர்லே க்ளோஸ். அதில் ஸ்டெப்பு போட்டு வச்சுருக்கிறத பார்த்து நான் செம சூப்பராக இருக்கும் போது உள்ளெல்லாம் போய் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தேன். இருக்குது, ஆனால் இப்போ கும்மிருட்டாக இருக்குது. உள்ளே ஃபஸ்ட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. நிஜா உள்ளே போன பிறகு ஓகே அந்த மாதிரி இல்லை. லெஃப்ட்டில் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு இடம் இருக்குது, லெஃப்ட் சைடில் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு இடம் இருக்குது. அது நல்லா இருக்குது போகிறதுக்கு. ரைட் சைடில் ஒன்றும் இல்லை, எல்லாம் கல் ஊந்து ஃபுல்லாக எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சீசன் டைமில் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா சிம்பிளாக நான் ஜஸ்ட்டு யோசித்து பார்க்குறேன். மான்சூன் டைமில் வந்தால் நான் எப்படி இருக்கும் இந்த இடம்னு பாருங்கள். பா பாறைகள், ஓ மை காட், எவ்வளோ பெரிய பாறை இல்லை? செம்ம சூப்பராக இருக்கு. நீங்களும் இந்த இடத்துக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். நீங்கள் வரும்போது எப்படி இருந்துச்சு இடம், எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணீங்கன்னு. சரி மக்களே, அங்கே கீழே போகிறதுக்கு இடம் இருக்குது. சரி நான் என்ன பண்ணுறேன், இப்போ கீழே போய் பார்க்குறேன். சரிங்களா? ஓ ஆமாம், அங்கே கடை இருக்குல்ல, டீ பிரேக்கு. இந்த அங்கே ஒரு கடை இருக்குது பாருங்கள். இப்போ சொல்கிறீங்க, அங்கே ஒரு கடை இருக்குது, அங்கே தான் போக போகிறேன் இப்போது. ஓகே பாருங்கள், அதான் அந்த கடை கீழே இருந்து ஒரு இடம் இருக்குது. அப்படியே கீழே வந்துடலாம். வந்தீங்கன்னா நான் மேலேருந்து காமிச்ச இடம் இங்கே இருக்குது. இதுவா மழை வந்துச்சுன்னா மட்டும் பா ஆசம் இடம். மேபி இந்த இடத்துல ரூட் வரும்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சர். அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், கல்லெல்லாம் எடுத்து வச்சு. ஆக்சுவலி இங்கே டார் ரோடு இருந்திருக்காங்க பாருங்கள், டார் இருக்குது. டாரா ஜல்லியான்னு தெரியல அந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது, இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா புதுசாக ரோட்டு பண்ணுறாங்கன்னா செம அழகாக இருக்கும் ரோடு மட்டும். இது தண்ணி இப்படி விழுந்தா எப்படி இருக்கும்? பாபா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மக்களே. தண்ணி இங்கே பாருங்கள், காமிக்கிறேன். டாப்பு இங்கே பாருங்கள், டாப்பு தர மாட்டேங்குது. அங்கே இருந்து தண்ணி இங்கே விழுந்து இப்படி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ கீழே டீ எஸ்டேட்டுக்கு போகும்னு நினைக்கிறேன். ஸோ அழகாக இருக்குது வியூ. லெட்ஸ் ஓ எல்லாத்துக்கும் ஃபுல்லாக பாருங்கள் கம்பி போட்டு, அந்த கல்லுக்கு எல்லாத்துக்கும் கம்பி போட்டு அவ்வளோ செக்யூரிட்டியாக இது பண்ணியிருக்கானுங்க. பிகாஸ் ஆஃப் ரோடு அவ்வளோ பெரிய NH இல்லை, NH 48 இங்கே இருக்கிற பெரிய ரோடு. இந்த அழகை பார்க்க மறுபடியும் நான் சீசன் 3 இல்லை சீசன் 4 நான் மான்சூன் டைமில் வரேன் தேனிக்கு. மழை இருக்கும் போது ட்ரோனோடு வரேன், வந்து சூப்பராக எடுக்கலாம். இப்போவும் உங்களுக்கு இருந்து பாருங்கள், அழகாக தான் இருக்கு இடம். ஃபுல்லாக சாப்பிட்டு மட்டும் வந்துடாதீங்க. யோகா ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன். கொஞ்சம் நேரத்தில் போகும்போது ப்ரோ முடியல ப்ரோ கொஞ்சம் நிறுத்து ப்ரோன்னுவா. அப்படியே கிளாஸை தள்ளி விட்டுற மேலே இருந்தவனை தள்ளி விட்டு. ஓகே, இங்கே கடை இருக்குது மக்களே. இங்கே வந்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. ஃப்ரூட் சாலட். யோகா எனக்கு ரொம்ப வாங்கி தரேண்ணா. பைனாப்பிள் வாங்கி தரேன். பைனாப்பிள். யோகா இஸ் த பாஸ், யோகா இஸ் த ஓனர். நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக இங்கே உட்காந்துன்னு சாப்பிட்லாம். மேகிக்கு எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பிரெட் ஆம்லெட்டு, மேகி எல்லாமே இருக்கும். அங்கே ஒரு என்னது பைனாப்பிள் ஊற வச்ச பைனாப்பிள்
ஊற வச்ச பைனாப்பிளில் சாப்பிட போகிறோம். சால்ட் பைனாப்பிள். அதெல்லாம் ஓகே. இதோட டேஸ்ட் தனி. இது வந்து அவர் பார்த்து இவன் தான் யோகா மாஸ்டர், யோகா பாஸ், யோகா டான். ஓகே, சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலி இங்கேருந்து உட்காந்து இங்கே பாருங்க மக்கள், இங்கேருந்து உட்காந்து அந்த வியூ பாருங்கள். மழை வருதுன்னு வைங்களேன், இந்த இடத்துல உட்காந்து எப்படி இருக்கும், சல்லுன்னு அப்படியே இறங்கும் தண்ணி. பைசன் வேலைக்கு போயிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போக வேண்டியது தான். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை விட நல்லா இருக்குன்றாங்க. போயிட்டு பைசனுக்கு போய் ஒரு மண்டையை தட்டிட்டு பைசனுக்கு அப்படியே கிளம்பி போகலாம். எங்கேருந்து காசு வருதுன்னு தெரியல, அப்படி கட்டி வச்சுருக்கானுங்க வீடு எல்லாம். துபாய் காசோ. ஒரு வீடும் அது எவ்வளோ டீப்பு, கீழே இறங்கி மேலே ஏறிட்டுருக்கோம். அங்கேயும் ஒரு செம்ம வீடு, 2-3 வீடு. கட்டின வீடெல்லாம் அப்படி தான் இருக்குது. இங்கே இருக்கிற இன்ஜினியர்களை கிட்னாப் பண்ணிட்டு போயிடணும் நாங்கள் பெங்களூருக்கு. மக்களே, தேனி வந்துட்டோம். சிட்டி போடிமேடு வந்து ரீச் ஆகிட்டோம் இப்போ தான். ஜஸ்ட்டு இங்கே இருந்து ஒரு எவ்வளோ கிலோமீட்ரு? 21 கிலோமீட்ரு தேனி போய் ரீச் ஆக வேண்டியதான். எல்லாத்துக்கும் கழுத்து கட்டிருக்காங்க சார். சவுண்ட் டிங் 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 டிங். மக்களே, பிசி பட்டியில் இருக்கோம். ஏதோ உள்ளே கூட்டிகிட்டு போகிறானுங்க, என்னை கடத்த பிளான் பண்ணுறானுங்க மக்களே. இவனுங்க ஸோ பேட் ஃபெல்லோஸாக இருக்கானுங்க. அதெல்லாம் சும்மா விடக்கூடாது. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க உங்களுக்கும் இருந்தால் சொல்லுங்கள். ஆட்டுக்கால் சூப்பு மக்களே வந்து இங்கே இந்த கடையில். என்ன கடை? அக்கா கடை. வா, அசால்ட்டு வெயிட் பண்ணுறதை விட நாங்கள் ஒரு சூப் குடிச்சு வெயிட் பண்ணலான்ட்டு சூப் குடிக்க வந்திருக்கோம். ஒரு வடை, ஒரு உளுத்த வடை. இது அப்படியே பவுலில் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். பிடிக்க இப்போது தேனி வீரபாண்டி ஆறுக்கு போயிட்டுருக்கேன். இது ரீல்ஸ்லலாம் ரொம்ப பார்த்துருக்கோம் சரிங்களா. ஆனால் இப்போ தான் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறேன் டைரெக்டாக. இதோ அங்கே இருக்கு பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா கும்பலாக இருக்காங்க பசங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் லீவுன்னு நினைக்கிறேன். கும்பலாக சுற்றுவோம் நாங்கள், ஐயோ அம்மானு கத்துவோம் சுற்றிட்டு இருக்காங்க. அப்படியே கீழே இறங்கி எல்லா இடத்துலையும் காலையிலே வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடுறானுங்க சரியா. அங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம். ஆறுக்குள்ளே என்ட்ரி வெறும் தண்ணி தாங்கி வரும். தண்ணி இடத்தையே காமிச்சிட்ருக்கோம் உங்களுக்கு. அதுதான் நல்லாயிருக்கும். இங்கே தான் குளிக்க போகிறோமே. தண்ணி பாருங்கள், அங்கேருந்து ஆறாக இறங்கி இப்படி இறங்கி வர்றது தண்ணி. நாங்கள் என்ன பண்ணுவோம், அங்கே பாருங்கள் மிடில் ஒரு இடம் இருக்கும், தண்ணி விலகாத ஒரு இடம். அங்கே போய் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் குளிக்க போகிறோம்.